கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தின் 3ஆம் பாகத்திலே 13 தலைப்புகளாக பிரித்து கொள்கிறார். இந்த 3ஆம் பாகம் சற்று வித்தியாசமானது. முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த பல சம்பவங்களை குறிப்பிடுறதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கை நிலையாமை என்கின்ற தத்துவத்தை கொண்டது என்பதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். அவனவன் தர்மம், விரும்பாதவனும் முடியாதவனும், ரத்தங்களின் யுத்தம், குடும்பம் என்னும் தர்மம், மெய்யுணர்வு, மனிதாபிமானம். முதல்ல நம்ம இந்த 6 தலைப்புகளை பார்ப்போங்க. அதில் கர்மயோகம்தான் சுதர்மத்தை வலியுறுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாரு அவனவன் தர்மம்ங்கிற தலைப்பில். இதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, கர்மத்தை செய், பலனை என்னிடம் ஒப்படைத்து விடு என்பது தான் பகவத்கீதையில் சொல்லப்பட்டது. இதுக்கு ராமகிருஷ்ண மடத்தில் இருக்க பகவத்கீதையின் கர்மயோகத்தில் ஒரு உதாரணம் காட்டப்பட்டது. அது என்ன அப்படின்னா, தேள் ஒன்று கங்கையில் மிதந்து சென்றது. அதன் மீது பரிதாபப்பட்ட சன்னியாசி அந்த தேளை எடுத்து கரையில் விட போகிறார். அப்பொழுது அந்த தேள் அந்த சன்னியாசியை கொட்டுகிறது. எல்லோரும் கேட்டார்களாம், எதற்காக நீங்க இப்படி செஞ்சீங்க? அந்த தேள் தான் கொட்டுன்னு தெரியும்ல அப்படின்னு. சன்னியாசி சொல்றாரு, கடைசி வரை அது தன் சுபாவத்தை விடவில்லை, நானும் என்னோட சுபாவத்தை விடக்கூடாதல்ல. என்னுடைய சுதர்மம் என்ன? துன்பப்படும் உயிரினத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது தானே என்கிறார். ஆக மனிதன் மனிதாபிமானம் உடையவனாக இருக்க வேண்டும். அவனவனுக்கான சுயதர்மம்னு ஒன்று இருக்குது, அந்த தர்மத்தை செய்யணுங்கிறார். அப்போது கர்மத்தை தொடர்ந்து செய்துட்டு இருந்தோன்னா எதை செய்ய விரும்புகிறாயோ அதை செய்து கொண்டே போங்குது நம்முடைய பகவத்கீதை. அதற்கு தன்னை உதாரணமாக சொல்கிறாரு. நான் கவியரசராகவோ கவி சக்கரவர்த்தியாகவோ மாறப்போகிறோம் என்றெண்ணி எல்லாம் பேனாவை எடுத்ததில்லை, எழுதி கொண்டே போனேன், போகிறேன். யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்தேன். எதிரே வந்த மாலைகளை பார்த்து பின்னாலே திரும்பி பார்த்தேன், அங்கேயும் எனக்கு மாலைகள் தான் வந்து கொண்டிருந்தன. ஆனாலும் நான் நின்று விடவில்லை. எனக்கு பிடித்தமான படமெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்க, பேஷன் அப்படின்ட்டு, அந்த பேஷனுக்காக கவிஞர் எழுதினார். எழுதியதால் அவர் இன்று கவியரசராக ஜொலிக்கிறாருங்கிறது தான் உண்மை. என்ன சொல்கிறாருன்னா, எமிலி ஜோலாவை போல நான் எழுதிட்டே இருக்கணும். எமிலி ஜோலாவின் பேனாவை போல், அந்த கவிஞரின் பேனாவை போல் நான் எழுதிட்டே இருக்கணும், எழுதி கொண்டே நான் சாய்ந்து விட வேண்டும் என்பதே என் சுதர்மங்கிறாரு. ஆனால் அப்படிதானுங்களே ஆச்சு. அப்போது சாலை மிகவும் நீளமானது, அதில் சந்திப்புகள் மிக அதிகம். ஆக நாம் போகின்ற போக்கிலே நிறைய பேர் சந்திச்சுட்டு போகிறோம். ஆனால் சந்திப்பது ஒரு வழி அப்படின்னா, சந்திப்பவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து கொண்டே போவது தான் நம்முடைய சுதர்மம் அப்படிங்கிறார். விளைவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கக்கூடும், உன் காலடி சுவடிகளில் ஜாக்கிரதையாக இரு என்று பகவத்கீதை கூறுகின்ற சுதர்மம் என்கிறார். அடுத்தது 2வது தலைப்பு, விரும்பாதவனும் முடியாதவனும். முடியாதவனை மன்னித்து விடு, விரும்பாதவனை தண்டித்து விடு. இதுதாங்களே இந்து தர்மம் அப்படிங்கிறார். அப்போ உன்னால் முடிந்ததை செய் என்று ஏன் அன்னைக்கு பெரியவங்க சொன்னாங்கன்னா, பெரிய விஷயத்தை செய்ய நினைத்தேன், முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருக்காதே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய் என்பது தான் அதன் பொருளாகும். என் உடம்பு என் கையளவில் 8 சான் உயரம் என்றால் எறும்பின் உடம்பு அதனுடைய கையில் 8 சான் தானே. அப்போ நம்மால் என்ன முடியுமோ அதை செய் அப்படிங்கிறது பகவத்கீதை சொல்லியிருக்கிறது. அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறார். அறம் செய்ய விரும்பு என்றார் ஔவையார். அப்போ செய்யன்னு அவர் ஆணையிடலை. அப்போ நம்ம அறம் செய்வதற்கு விரும்பணும் இல்லையா அப்படிங்கிறது கண்ணதாசன் அவர்களினுடைய கேள்வி. 1000 ஏக்கர் நிலத்தை வளைத்து போட்டுக்கொண்டு அடுத்தவனுக்கு 1/2 ஏக்கர் கூட கொடுக்க விரும்பாதவன் இறுதியில் அனுபவிக்க போவது எத்தனை ஏக்கர்? வெறும் 6 அடி தானே. இந்து சம்பிரதாயத்தில் அதுவும் கூட கிடையாது. ஏன்னா 6 அடி நிலத்தில் எத்தனையோ பேர் இறந்த பின்பு கொளுத்தப்படுகிறார்கள், அவர்கள் சாம்பல் திட்டுகள் ஆகிறார்கள் என்கிறார் கண்ணதாசன். ஆக அவனிடம் இல்லை என்பது அவனுக்கும் தெரியும், ஆண்டவனுக்கும் தெரியும். அதாவது எது நம்மக்கிட்ட இல்லைங்கிறது ஆண்டவனுக்கு கட்டாயமாக தெரியும். இதுவரையில் தர்மம் செய்யாத பணக்காரன் நிம்மதியாக செத்ததும் இல்லை, அவன் சன்னதி அந்த செல்வத்தை அனுபவித்ததும் இல்லை. ஏன் பலருக்கு சந்ததியே இல்லைங்கிறார். அதாவது நிம்மதியை எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. எப்போ நீ தர்மவானாக இருக்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னால் நிம்மதியை வாங்க முடியும். எங்கிருந்து? ஆண்டவன் கிட்ட இருந்து என்கிறார். விரும்பாதவனும் முடியாதவனுங்கிற தலைப்பில் சொல்கிறார். அடுத்தது ரத்தங்களின் யுத்தம்னு ஒரு தலைப்புங்க.
அந்த தலைப்பில் பாச அணுக்களால் ஊறி வளர்ந்த ரத்தம் பகை அணுக்களுக்கு இடம் கொடுத்தது எப்படி? சமயங்கள் அது தவிர்க்க முடியாமலும் ஆயிடுது இல்லையா? தந்தையும் மகனும் மோதிக்கொள்வதும் அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்வதும் விபரீதமான நிகழ்ச்சிகள் தான். ஆயினும் இவை நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அன்பையும் பாசத்தையும் வலியுறுத்தும் இந்து மதம் தவிர்க்க முடியாத சில விதிவிலக்குகளையும் சுட்டி காட்டுகிறது. என்னன்னா, உறவு ரத்தம் பகையாக மாறுவதே விதியின் வலிமை. இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகாபாரத போர் தான். பாரத போரில் உறவுகள் ஒன்றை ஒன்று தான் எதிர்க்க வேண்டியிருந்தது. இத்தனைக்கும் சித்தப்பன் பெரியப்பன் பிள்ளைகள் தான் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளும் கூட சண்டை போட்டு கொண்டார்கள். அதிலும் அர்ஜுனன் மயங்கி விழுகிறான். அவன் எப்படின்னா மயங்கிட்டானா என்ன மாதிரி அப்படிங்கிறார் கண்ணதாசன். பார்த்தனின் சாரதி பரந்தாமன் அவனை தூக்கி நிறுத்துகிறான். தவிர்க்க முடியாத அந்த யுத்தத்திற்கான நியாயங்களை கூறுகிறான். ஒருவன் மனம் முழுக்க கல்லாகிவிட்ட பிறகு அவனை பற்றிய உறவு முறைகளை மறந்து விட வேண்டும்ங்கிறார். நம்ம அப்படி இருக்கிறவன் மனசை கல்லா வச்சிருந்தானா அவன் நம்ம உறவுங்கிறதையும் கூட மறந்துட்டு எதை செய்யணுமோ அதை செய் பார்த்தா என்று பார்த்தனின் சாரதியாக கண்ணபிரான் சொல்வதாக இங்கே கவிஞர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இறைவா, இனிமேலாவது தொட்டு கொடுக்கும் உறவுகளை தராதே, விட்டு கொடுக்கும் உறவுகளையே உலகத்துக்கு கொடு என்று ஒரு அற்புதமான வாசகங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது பரந்த நோக்கத்திலே இதனை கேட்கின்றார். அடுத்த தலைப்பு குடும்பம் என்னும் தர்மம். பொதுவாக குடும்பம் என்கின்ற ஒன்றிற்காக தான் இந்த உலகமே சுற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது இந்திய நாட்டிலே எல்லோருமே குடும்பத்திற்குள்ளே உழல்வதும் குடும்பத்திற்காகத்தான் வாழ்வதும் என்கின்ற ஒரு தன்மை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதில் பல விஷயங்கள் நடக்கிறது. சண்டை போடலாம், அல்லது கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாள் அவங்க திருந்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக மாறுகின்ற காலம் வரும். அதுதான் குடும்பத்திற்கான லட்சணம்ங்கிறாரு. அதாவது தாய் அறியாத சூளுண்டோ அப்படிம்பாங்க. தான் கருவுற்றது தன் கணவனுக்கே என்று ஒரு பெண் சத்தியம் செய்கிறாள் என்றால் அங்கேதான் குடும்பம் ஜொலிக்கிறது. இல்லறத்தில் அற்புதமான சட்டதிட்டங்களை வகுத்து கொடுத்தது தான் இந்து தர்மம். அவ்வப்போது வரும் கோபதாபங்களை நீக்கிவிட்டு பார்த்தால் ஒரு இந்து குடும்பம் 2000 கோயில்களுக்கு சமமாக காட்சியளிக்கும் அப்படின்னு பொதுவாக சில பட்டிமன்றங்கள்லையும் கூட நாங்கள் சொல்வது உண்டு. ஏன் இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டபோது, திரும்ப நீங்கள் உங்கள் தாய்நாடான இந்தியாவுக்கே போகணும்னு வெளிநாட்டில் வசிக்கின்ற ஒரு இந்தியர்கிட்ட கேட்டது, ஏன் உங்கள் குடும்பம் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டபோது, இல்லை கோயில் அங்கே இருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் சொன்னாராம், எங்கள் குடும்பமே கோயிலாக இருக்குது, அதனால் நான் என்னுடைய தாய்நாட்டுக்கே திரும்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்ததாக 5வது தலைப்பில் பார்த்தீங்கன்னா மெய்யுணர்வுங்கிற தலைப்பு. இந்த மெய்யுணர்வுங்கிற தலைப்பில் உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும், இதுதான் மெய்யுணர்வு. துன்பப்படுகிறவனுக்கு ஆறுதல் சொல்லும்போது எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம், நடந்தது நடந்து போச்சு சும்மா இருப்பான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறார் இவர். அதாவது அறிந்து கொள்ளுதல், உன்னை நீ அறிந்து கொள்வதும் எதனால் இது ஏற்பட்டது, இந்த துன்பம் ஏற்பட்டது என்பதை சிந்திக்கின்ற தன்மையும் உனக்கு வருகின்றது. உன்னுடைய உண்மையை அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக அந்த மெய்யுணர்வு உன்னை பல நேரங்களில் காப்பாற்றும். அப்போது நாம் அடைகின்ற மகிழ்ச்சியும் உண்மையானதல்ல, துயரமும் உண்மையானதல்ல என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இதனை கவியரசு அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார். கல்லாக இருந்து மனிதனாக வாழ்வதே மெய்யுணர்வு, மனிதனாக இருந்து ஞானியாக வளர்வதே மெய்யுணர்வு. அப்போது 2 வகையில் மெய்யுணர்வை சித்தரிக்கிறாரு. கல்லாக இருக்கிற ஒருத்தன், அதாவது மனசு கல்லா வச்சிருக்கிற ஒருத்தன் இரக்கத்துடன் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து தன்னுடைய துயரத்தை எல்லாம் கடந்து நிற்கின்ற பொழுது, தான் செய்த தவறுகளை சிந்தித்து அதற்காக சிரமபரிகாரம் மேற்கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டு அந்த தவறு செய்தது தவறு என்று எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுது அவன் மெய்யுணர்வு கொண்டவனாக மாறுகிறான். மெய் என்பது உடம்பையும் குறிக்கும், உண்மையையும் குறிக்கும். ஆனால் உடம்பு என்பது உண்மையல்ல. மெய்யுணர்வு உடல் உணர்வை குறிப்பதல்ல, உண்மை உணர்வை குறிப்பது. காலங்களுக்கும் நிம்மதியை விரும்புகிற மனிதனுக்கு மெய்யுணர்வே சரியான வழி அப்படிங்கிறார்.
அடுத்ததாக மனிதாபிமானம் என்கின்ற ஒரு தத்துவத்தை சொல்கின்ற பொழுது, மனிதாபிமானம் யார் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, எப்போ உனக்கு மனுஷ தன்மை இருக்கா, மனிதாபிமானம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அதுக்கு கண்ணதாசன் அவர்கள் இந்த தலைப்பில் ரொம்ப வியாக்கியானம் அழகாக கொடுத்துருக்காரு. சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் பாதியாக இருக்கிறார்களே, அவர்களது மீதி பாதி எங்கே போயிற்றுன்னு விநாயகர் பெருமானை யாரோ கேட்டாங்களாம். உடனே விநாயகர் சொன்னாராம், சிவத்தின் பாதி தான் உலகத்தில் ஆண்களாகவும் சக்தியில் பாதி தான் உலகத்தில் பெண்களாகவும் அவதரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாராம். அடுத்தது தெய்வம் மனுஷே ரூபாயனா என்பது வடமொழி ஸ்லோகம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு மனிதனும் பரமனின் அணுவிலிருந்து தோன்றியவன் தான், ஒவ்வொரு பெண்ணும் சக்தியின் அணுவிலிருந்து பிறந்தவளே. அதனால்தான் பிறக்கும் போது குழந்தை வஞ்சகம், சூது, கள்ளம், கபடு அறியாததாக இருக்கிறது. தெய்வீக அணுவின் அடையாள சின்னம்தான் குழந்தை. ஒவ்வொரு குழந்தையும் தெய்வமாக அவதரிக்கிறது என்கிறார் கண்ணதாசன் அவர்கள். ஆக குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிங்கிறது தான் அது. இவரே எழுதின பாட்டு தானுங்களே அது. ஆக நன்மை செய்தவனுக்கு நன்றி காட்டு, தீமை செய்தவனை மறந்து விடு. இதுதான் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியமாக. நீ முடிந்தால் நன்மை செய், தீமை செய்யாதே. ஒவ்வொரு மனிதனும் இதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தால் பகையும் நோயும் இல்லாத சமுதாயம் உருவாகும். ஏன் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தனை வஞ்சனம் பாராட்டுறதுனால தான், மனசுக்குள்ளே வெதும்பிட்டே இருக்கிறதுனால அதுவே பல நோய்களுக்கு வழிவகுக்கிறது. அப்போ பகையே இல்லைன்னா நோயே இருக்காது இல்லைங்களா. கல்லாத நிற்பார் பெருமின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லைங்கிற பாடலில் கம்பன் கம்பராமாயணத்தில் இதைத்தான் குறிப்பிடுகின்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் பேசுகிறவங்க, அங்கே பொய்ங்கிறதே இல்லைங்கிறார் கண்ணதாசன் இந்த கம்பன். அதைத்தான் இப்போ நம்முடைய கவிஞர் அவர்களும் அதனை கையாண்டிருக்கிறார். அதாவது பொய் பேசாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும், அங்கே பகையும் நோயும் இல்லாமல் போய்விடும். அந்த சமுதாயத்தை உருவாக்குவதே இந்து தர்மத்தின் நோக்கம், இந்து மதத்தின் நோக்கம். இன்று வரையிலே நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு உண்மை, ஒரு நல்ல இந்து நல்ல மனிதனாகத்தான் இருப்பான் என்பதே. ஆக நீங்கள் நல்ல இந்து தானே?